விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சு அம்பிடுதான் தட்சாடி வராங்க. ஆனால் எதையாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆரம்பத்துக்கு வரமாட்டேன். இப்ப விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சு அம்பிடுதான் தட்சாடி வராங்க. சில கேள்விகளை முன் வச்சான். அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிறீங்க, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு, நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். விளங்கா? நீ வேலுநாச்சியார படமா வச்சுட்டா மறவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்ல சொல்லி வச்சாங்களா? அவன் கேளு, என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரெட்டமலையும் MC ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா. ஒரு கோட்டை, அதுக்கு மேல ஓவர் கோட்டை. நாங்க அண்ணன் அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு. அது என்னன்னா அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா MC ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதுல இத நல்லா கவனிச்சுக்கணும். இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க, என்ன அப்படி தப்பா சொல்றீங்களா, இது எப்படி இப்படி சொல்லிட்டீல, இப்படி பேசிட்டீல, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. மதச்சார்புள்ள சமூக நீதி என்ற ஒன்று இங்க உண்டா? வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பதை எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி. விளங்கிருச்சுல? இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதுல இருக்கா இல்லையா? இந்து நாங்க நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாரும் இருக்கான், இந்துல இருக்கான். எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த களத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விடு, 15 வருஷமா இந்த அயோக்கிய பயலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்ல 4000 கோடி போட்டு மழை நீர் வழிந்தோட காதா வெட்டுன்னு வாய்க்குல போட்டனா, என்னடா அயோக்கிய பயல என்னடா திட்டுறா என்ன பார்த்தா உன் வட்டியில சோறு விடும். பத்தியா என்னை பேசித்தாண்டா பிச்சை சாப்பிட்டு இருக்க பரதேசி. இதை புரிஞ்சுக்கணும். நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வந்து போட்டுன்னு சொல்லியா? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன். ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. நாட்டாமையே தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ணுது? இப்ப இங்க வாடா தாத்தா, எனக்கு சொன்னதுக்கு வாடா. பாரு, கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக, கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழிக. நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு, கடிக ஒழிக என்று. அது அந்த கெடு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா. கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக, விரைந்து அழிகிறார். எதை?
இந்த ஆட்சியை தாண்டா, இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான். கொஞ்ச நேரம் இரு, முக்கியமான செய்தி இருக்கு. வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான், நீ போயிடாத இரு. என் மேல போடுவான், நீ அந்த மேல போடுவான். என் கூட்டத்தை நீதான் ஏற்பாடு பண்ணாங்க. டே, வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு. 200க்கு மேல போயிட்டா ஒரு 300 அடிச்சுக்கோம்டா. தேர்தலுக்கு முன்னாடி 300 எடுத்துக்கோம்டா. 250 இருக்குமா? 250 இன்னொரு 50 போட்டு இறங்கிறேன்டா. 300 நின்று நான் ஸ்டாப்ல அடிக்கிறாப்லையா?